இப்பொழுது நாம் இந்த ஹியூமன் சைக்கிளில் சாப்டர் 13 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு ரீசன் அண்ட் ரிலிஜன். மனிதனுடைய அந்த பகுத்தறிவு, மதம், இவை இரண்டுக்கும் இடையிலான அந்த தொடர்பை பகவான் இங்கு விளக்குகின்றார். லாஸ்ட் செஷன் பேராகிராஃப் 3 and 4 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம். போன செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். நம்முடைய ஜீவனினுடைய எது நம்மை ஜீவனை ஆட்சி புரிகின்றது, எது உண்மையான ஒரு ஆட்சி புரியும் அமைப்பாக நம் ஜீவனினுடைய ஆட்சி புரியும் அமைப்பாக செயல்படுகின்றது எதுவென்றால் அது நம்முடைய ஆன்மன் தான் நம் மீது நம்முடைய ஒட்டுமொத்த ஜீவனையும் எது கட்டி ஆளுகின்றது என்றால் நம்முடைய ஆன்மன். நாம் எல்லோருமே, மனிதர்கள் எல்லோருமே ஒரு பரிணாமத்தினுடைய இயக்கத்தில் அறியாமலோ ஈடுபட்டுள்ளோம். இந்த பரிணாமத்தினுடைய ஒரு இறுதி, அதற்குள்ளே உள்ள ஒரு மறைந்துள்ள ரகசியம், அதற்குள்ளே மறைந்துள்ள இறுதியான ரகசியம் என்ன அப்படின்னா, பரிணாமம் நடைபெறுகின்றது. பரிணாமத்துல நாம் எல்லோருமே ஈடுபட்டு வருகின்றோம். எல்லா மனிதர்களும் சரி. எது ஈடுபட்டு வருகின்றது? நம்முடைய ஆன்மன் இல்லையா? ஒவ்வொரு பிறவியிலும் இந்த ஆன்மன் வளர்ந்து கொண்டே போகின்றது. அதுதான் பகவான் சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறார். அனுபவத்தை ஒவ்வொரு அனுபவத்தையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய சைத்திய புருஷன் வளர்ந்து கொண்டே போகின்றது. இதுதான் பரிணாமம். இது நாம் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மை அறியாமலேயே அது நடைபெறுகின்றது. நாம் அது பங்கேற்கின்றோம். அது குறித்து அறியாமையில் இருக்கின்றோம். ஆனால் நாம் பங்கேற்கின்றோம். இந்த பரிணாமத்தினுடைய உள்ள ரகசியம் என்ன? மறைந்துள்ள ரகசியம் என்ன? பரிணாமத்தின் மறைந்துள்ள ரகசியம் என்னவென்றால், நமக்குள் உள்ள உண்மையான அந்த ரியல் செல்ஃப், அதை ஒரு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மனை நாம் கண்டறிதல். அதுதான் அல்டிமேட் சீக்ரெட் ஆஃப் எவல்யூஷன். அல்டிமேட் சீக்ரெட் ஆஃப் எவல்யூஷன் என்னவென்றால் ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் ஃபைண்டிங். செல்ஃப் ஃபைண்டிங்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா நல்ல சைத்திய புருஷனை கண்டறிதல். அது மாத்திரம் அது மாத்திரம்தானா இந்த ரகசியம்னா? கிடையாது. ஒட்டுமொத்த ஜீவனையும் படிப்படியாக அந்த ஆன்மனினுடைய சக்தியின் மூலம் மாற்றம் செய்து பூரணமாக்குவது. இதை பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? ப்ரோக்ரெசிவ் இன்டெக்ரல் ஃபுல்ஃபில்மெண்ட் பை த பவர் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படிங்கிறார். ஸோ ஏன் இருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு தான் இருக்கிறோம். இது பண்ணலைன்னா பகவான் ரொம்ப அடிப்படையா ரொம்ப பிளண்டா சொல்லிருக்காரு. லைஃப் டிவைன்லையும் சொல்றாரு, மீண்டும் மீண்டும் சொல்றாரு. இந்த நோக்கத்துக்காக தான் மனிதன் என்பவன் இருக்கின்றான். நம்ம இந்த நோக்கத்துக்காக இந்த வாழ்நாள்ல செயல்படலை அப்படின்னா ஒரு மாபெரும் ஆப்பர்ச்சுனிட்டி, மாபெரும் வாய்ப்பை இழந்து விடுகின்றோம். அப்படி ஒரு மனிதன் அறியாமையில் இருக்கும் பொழுது அவனுக்கும் ஒரு சாதாரண புழு அதற்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும் அப்படிங்கிறார். எதற்காக இங்கு இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யணும். தட் இஸ் வை வி ஆர் ஹியர் அப்படின்னு பகவான் மீண்டும் 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 பகவானும் அன்னையும் கூறுகின்றார்கள். அதனால்தான் அன்னையினுடைய ஒரு தாரக மந்திரம் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் யுவர் சைக்கிக் பீயிங்.
நீங்க அது பண்ணாம இந்த பிறவியை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா, ஒரு மாபெரும் ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? அப்படின்னா, நம்மளுடைய மனம் என்கின்ற நிலையில எப்படி செயல்படுறோம்? அறிவை கொண்டு செயல்படுகின்றோம். ரீசன். ஆனா நமக்கு முந்தைய நிலையில என்ன இருந்தது? விலங்கு அனிமல் நேச்சர் தான் நமக்கிட்டயும் இருக்குது. நம்மகிட்டயும் அனிமல் நேச்சர் இருக்கு. நமக்கு முந்தைய நிலை என்ன அப்படின்னா, பரிணாமத்தில அனிமல் நேச்சர். இந்த விலங்குகள்லாம் எப்படி செயல்படுகின்றது? மனிதன் அறிவை கொண்டு செயல்படுகின்றான். விலங்கு எப்படி செயல்படுகின்றது? எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இயல்புணர்ச்சி. அதுதான் இன்ஸ்டிங்க்ட்ன்னு சொல்றோம். இந்த இயல்புணர்ச்சியின் அடிப்படையில தான் விலங்குகள் செயல்படுகின்றன. இந்த இயல்புணர்ச்சி நம்மகிட்டயும் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் அவர் ஆக்ஷன்ஸ் ஆர் இன்ஸ்டிங்க்டிவ். ஸோ நம்மகிட்ட என்ன இருக்கு? இந்த இன்ஸ்டிங்க்டிவ் இருக்கு. இன்ஸ்டிங்க்டிவ் பீயிங்கும் நமக்கு இருக்கு. அது அறிவு சார்ந்த மனதிற்கு கீழே செயல்படும் அமைப்பாக இருக்கின்றது. இதை வைத்துக்கொண்டு நம்ம அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியுமா? அப்படின்னா முடியாது. சரி. நம்ம அதுக்கு மேலான அறிவு அப்படின்னு புத்தி அப்படின்னு இருக்கு. ரீசன் பகுத்தறியும் மனம் அப்படின்னு நமக்கு இயற்கையினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனால முடியுமா என்றால், அதனாலும் முடியாது அப்படிங்கிறார். அதுவும் ஒரு போதுமான ஒளியையும் சக்தியையும் கொண்டதாக மனிதனுடைய அறிவும் இல்லை அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மகிட்டயே ஒன்று உள்ளுணர்வு, அதுக்கு அடுத்தது அறிவு, இதையும் தாண்டிய ஒரு மேலான ஒரு அமைப்பு நம்முடைய ஜீவனினுடைய ஒரு பகுதி இருக்கணும். அதற்கென்றே ஒரு சக்திகள் இருக்கணும். அதன் மூலமாகத்தான் இதை அடையணும். ஸோ இது எங்க இருக்கணும் அப்படின்னா, நம் ஜீவன்லயே தான் இருக்குது அப்படிங்கிறார். சுப்பீரியர் ரேஞ்ச் ஆஃப் பீயிங். நம்மளுடைய இன்ஸ்டிங் தாண்டி, அறிவை தாண்டி மேலான ஒன்று நமக்கு ஜீவன்லயே இருக்கு. அதை வைத்துக்கொண்டு தான் இந்த நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றார் பகவான். தன்னிறைவு அடைதல் என்ன? தன்னிறைவு அடைதல், அதாவது நம்ம இந்த வாழ்க்கையில ஒரு மனிதன் தன்னிறைவு அடைவதின் நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை பூரணமாக வெளிப்படுத்தணும். அது மறைந்திருக்கின்றது, அதை வெளிப்படுத்தணும். அதன் மூலமாகத்தான் நாம் அதுதான் தன்னிறைவு அடைதல் என்பதனுடைய நோக்கமாக இருக்கணும். ஒரு மனிதன் தன்னிறைவு அடைதல் எப்படின்னா, மெட்டீரியல் வெல்த்தை அக்யூமுலேட் பண்றதோ, இல்ல மியர் நாலேஜ் அக்யூமுலேட் பண்றதோ அது கிடையாது. எது எய்ம் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை முழுவதுமாக வெளிப்படுத்தணும். அது தனிப்பட்ட வாழ்விலும் மாத்திரம் இல்ல, என்னுடைய வாழ்வில மாத்திரம் இல்ல, ஆனா ஒட்டுமொத்த கலெக்டிவ் ஹியூமன் லைஃப்ல அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறார். அதர்வைஸ் இந்த நோக்கத்தோட செயல்படுத்தலை அப்படின்னா, வெறும் நம்ம எதோட நின்றுடுவோம் அப்படின்னா, வெறும் சூப்பர்ஃபிஷியல் பியூரிஃபிகேஷன், சூப்பர்ஃபிஷியல் பெர்ஃபெக்ஷன். ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல, ஒரு இண்டிவிஜுவல் லெவல்ல, சொசைட்டி லெவல்ல, மெட்டீரியல் லெவல்ல நம்ம பெர்ஃபெக்ஷனா இருப்போம், அவ்வளவுதான். இந்த ஒரு டிவைன், த அன்ஃபோல்டிங் ஆஃப் த டிவைன் வித்தின் அஸ், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஹிடன் டிவினிட்டியை வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறது நிறைவேற்ற மாட்டோம், இது பண்ணலை அப்படின்னா அப்படிங்கிறார். இப்ப பகவான் இதெல்லாம் சொல்லிட்டு எங்க வர்றாரு அப்படின்னா, இது நம்முடைய பண்டைய காலத்துல இருந்த அந்த 4 அமைப்புகளை கொண்ட சொசைட்டி, சமுதாயம், டைப்பல் சொசைட்டி, அது எப்படி இருந்தது அப்படிங்கிறாரு? ஆன்மீகத்தன்மை வாய்ந்ததாக இருந்தது அப்படிங்கிறார். அந்த ஸ்பிரிச்சுவலைஸ்டு டைப்பல் சொசைட்டி அப்படிங்கிறார். இந்த எண்ணம் தான் அதற்கு பின்னால் இருந்தது அப்படிங்கிறார். அந்த நோக்கத்தை, அந்த எதற்காக அந்த 4 அமைப்புகளை வைத்திருந்தார்கள் என்றால், 4 வர்ணாசிரம், இந்த எண்ணம் தான் அதற்கு பின்னால் இருந்தது அப்படிங்கிறார். எந்த ஒரு விதி, ஒரு நோக்கத்தை, எந்த ஒரு பிரின்சிபிள்ல அது அமைக்கப்பட்டது என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு இயல்பு உண்டு, சுபாவம் உண்டு. அதை அவன் வளர்த்து கொள்ளணும். அதற்காகத்தான் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறார். ஏனென்றால் அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள பிரத்யேகமான அந்த பெக்யூலியர் நேச்சர், சுபாவம் அப்படிங்கிறது அது டிவைன் நேச்சர்லேருந்து வருது அப்படிங்கிறார். அதோடைய ஆரிஜின் டிவைன் நேச்சர் அப்படிங்கிறார். இப்போ எனக்கு ஒரு நேச்சர் இருக்கு அப்படின்னா அதோடைய மூலம் டிவைன் நேச்சர்லேருந்து வருது.
அதுல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை நான் வந்து வெளிப்படுத்துறேன் அப்படிங்கிறார். ஸோ அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடைய அந்த பண்பு, கேரக்டர், அவனுடைய தார்மீக நெறி, அவனுடைய ஒரு பயிற்சி, அவன் வசிக்கும் அந்த அவன் செய்யும் தொழில், அவன் கிட்ட இருக்கிற ஆன்மீக சாத்தியக்கூறுகள், இதெல்லாம் வந்து இந்த பிரத்யேகமான அவனுடைய தன்மையை அடிப்படையாக கொண்டுதான் அவன் வளர்க்கணும் அப்படிங்கிறார். இந்த விதியின்படிதான் அவன் வந்து ஒரு முழுமை தன்மையை அடைய வேண்டும் அப்படிங்கிறார். இது வந்து தியரிட்டிக்கலா இதுதான் தியரி. அந்த 4 வருணாசிரமத்திற்கு பின்னால் உள்ள தியரி, கோட்பாடு இதுதான். அதுக்கப்புறம் பகவான் அதை குவாலிஃபை பண்றாரு. ஆஸ் யூஷுவல் பகவான் வந்து எல்லாத்தையும் சொல்லுவார், ஆனா அதுக்கு பின்னால் உள்ள உண்மையை சொல்லுவார். தியரின்னு சொல்றாரு, ஆனா அது வந்து நடைமுறையில செயல்படுத்தல அப்படிங்கிறார். The theory of ancient Indian culture worked upon this supposition, though its practice was not according to the theory அப்படிங்கிறார். தியரி வந்து எந்த நோக்கத்திற்காக நிறைவேற்றப்பட்டதுன்னா இந்த நோக்கம்தான். ஆனா அது நடைமுறையில அது கடைபிடிக்கப்பட்டதா என்றால் இல்லை அப்படிங்கிறார். அது வந்து ஃபோர்ஃபோல்ட் ஆர்டர், சொசைட்டி வந்து ஃபோர்ஃபோல்ட் ஆர்டர். அந்த ஃபோர்ஃபோல்ட் ஆர்டர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், the Brahmins represented the spiritual and intellectual man. க்ஷத்ரியா வந்து யாரை ரெப்ரசன்ட் பண்ணாங்க அப்படின்னா, மன உறுதி, மனம், வீரம், செயல்புரியும் ஆற்றலை உடைய ஒரு மனிதனை பிரதிநிதித்துவம் படுத்துவதாக இருந்தது க்ஷத்ரியா ஆஸ்பெக்ட். அவன்கிட்ட இந்த வைட்டல் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். வைஷ்ய ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, எக்கனாமிக் மேன், பொருளாதாரத்தை மேம்படுத்துவது. சூத்ரா அப்படின்னா மெட்டீரியல் மேன், பொருள் சார்ந்த விஷயங்களை கையாளுவது. ஆனா இதுல பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, the whole society was organized in these 4 classes அப்படிங்கிறார். அப்புறம் முக்கியமா ஒண்ணு சொல்றார், each class represented the complete image of the creative and active godhead அப்படிங்கிறார். ஒவ்வொரு கிளாஸும் ஒரு காட்ஹெடோடைய ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், மகேஸ்வரி ஆஸ்பெக்ட் வந்து விஸ்டம். ஸோ முதல்ல சொன்ன அந்த பிராமின்ஸ் ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்டெலெக்சுவல் மேன் அப்படிங்கிறது எதை சொல்லுது, அப்படி எதனுடைய காட்ஹெட்னா மகேஸ்வரி ஆஸ்பெக்ட். அதே போல த டைனமிக் மேன் ஆஃப் வில், வைட்டல், க்ஷத்ரியா வந்து எதை ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னா மகாகாளி ஆஸ்பெக்ட். வைஷ்யா, பொருளாதாரம், எக்கனாமிக் மேன், எதை ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னா மகாலட்சுமி ஆஸ்பெக்ட். சூத்ரா, த மெட்டீரியல் மேன், எதை ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னா மகா சரஸ்வதி ஆஸ்பெக்ட். ஸோ இந்த 4மே பார்த்தோம் அப்படின்னா 4 டிவைன் ஆஸ்பெக்ட்ஸோடைய ரெப்ரசன்டேஷன் தானே ஒழிய இதுல வந்து பாகுபாடு கிடையாது. பாகுபாடை ஏற்படுத்துறது லேட்டர் ஆன் வந்து இந்த ஹியூமன் நேச்சர், இந்த ஹியூமன் எலிமெண்ட் தான் எல்லாத்தையும் அதை வந்து அதனுடைய அதை வந்து கரப்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறார் பகவான். அப்புறம் இது குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈவன் தோ இது வந்து பகவான் ரொம்ப நல்ல ஹையா சொல்றாரு. இப்போ அடுத்ததுல எகைன் இதுல உள்ள சில டிராபேக்ஸை சொல்றாரு. டைப்பல் பிரின்சிபிள் அப்படிங்கிறார். டைப்பல் பிரின்சிபிள்னா என்ன அர்த்தம்? சொசைட்டியை வந்து ஒரு ஃபிக்ஸட் டைப்ல டிவைட் பண்றது. இது வந்து ஒரு அடிப்படையாக, ஒரு அஸ்திவாரமாக, ஒரு ஐடியல் ஹியூமன் சொசைட்டிக்கு இது வந்து ஒரு அஸ்திவாரமாக இருக்க முடியாது அப்படிங்கிறார் பகவான். இது பகவானுடைய சொல்லிட்டு அப்புறம் அடுத்தது பகவானுடைய அவருடைய வியூவை கொடுக்குறாரு இங்க. திஸ் cannot be the foundation of an ideal human society அப்படிங்கிறார். அதற்கும் வந்து பகவான் வந்து நம்மளுடைய ஏன்ஷியன்ட் சிஸ்டம் தான் கோட் பண்றாரு. ஏன் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கும் கோட் பண்றாரு. என்ன சொல்றாரு, ஈவன் அக்கார்டிங் டு த இந்தியன் தியரி திஸ் டைப்பல் சிஸ்டம் டஸ் நாட் பிலாங் டு த பீரியட்ஸ் ஆஃப் மேன்ஸ் ஹையஸ்ட் அட்டைன்மெண்ட். அது எந்த ஏஜ் பகவான் சொல்றாரு அப்படின்னா சத்திய யுகம். அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா
மனிதனுடைய ஹையஸ்ட் அட்டைன்மெண்ட் எந்த யுகத்துல நடைபெற்றதுன்னா சத்திய யுகம். திஸ் டைப்பல் சிஸ்டம் டஸ் நாட் பிலாங் டு த பீரியட்ஸ் ஆஃப் மேன்ஸ் ஹையஸ்ட் அட்டைன்மெண்ட் அப்படிங்கிறார். நாட் டஸ் இட் பிலாங் டு த இயராஸ் ஆஃப் இஸ் லோவஸ்ட் பாசிபிலிட்டி. நடைபெறும் கலியுகம் இதுலயும் இருக்க முடியாது அப்படிங்கிறார். அப்படின்னா எங்க இருக்க முடியும் அப்படின்னா, இன் பிட்வீன் இட் இஸ் நாட் த பிரின்சிபிள் ஆஃப் இஸ் ஐடியல் ஏஜ் அப்படிங்கிறார். ஹிஸ் ஏஜ் ஆஃப் பெர்ஃபெக்ட் ட்ரூத். எது எந்த யுகத்துல உண்மையினுடைய முழு பரிபூரணமும் ஏற்படுகின்றது, வெளிப்படுகின்றது என்றால் இந்த சத்திய யுகம் அல்லது கிருத்த யுகம், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இதுலதான் வெளிப்படுகின்றது. ஸோ இந்த காலகட்டத்துல மனித சமுதாயத்துல இதை ஒரு ஐடியல் ஒரு விதியாக இருந்திருக்க முடியாது அப்படிங்கிறார். அல்லது இந்த அயன் ஏஜ்னு சொல்றோமே, இந்த சத்திய யுகத்தை கோல்டன் ஏஜ் சொல்றார் பகவான். இப்போ அயன் ஏஜ்னு சொல்றோமே, இந்த கலியுகம், இந்த 4வது யுகம், அதுல என்ன மனிதனுடைய வாழ்வு கீழான நிலைக்கு சென்று விடுகின்றது. எல்லாமே இன்ஸ்டிங்டிவா இருக்கு, இம்பல்சஸா இருக்கு, டிசைர்ஸ் பேஸ்டா இருக்கு. மனிதனுடைய அறிவு அவனுடைய கீழ் இயல்புகளுக்கு அடிபணிந்து செயல்படும் யுகம். இங்கேயும் இருக்க முடியாது, இந்த யுகத்திலையும் இந்த ஆர்டர் இருக்க முடியாது அப்படிங்கிறார். இன்டர்மீடியட் ஏஜஸ் இருக்கு பாத்தீங்களா, பகவான் சொல்லக்கூடிய இன்டர்மீடியட் பீரியட். இந்த 4 யுகத்துல இன்டர்மீடியட் பீரியட் எது அப்படின்னா, இந்த 2வதாக கூறக்கூடிய திரேதா யுகம் செகண்ட், 3வதாக இருக்கக்கூடிய துவாபர யுகம், இதுலதான் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறார் பகவான். ஹையஸ்ட் இதுல இருக்க முடியாது, லோவஸ்ட் இதுல இருக்க முடியாது, இன்பிட்வீன்ல தான் வந்திருக்கலாம் அப்படின்னு பகவானினுடைய இது கருத்து. இங்க என்னன்னா, மனிதன் ஒரு இம்பர்ஃபெக்ட் ஃபார்ம், அத அவன் ஒரு நடைமுறை செயல்பாட்டிற்காக ஒரு விதியை அமைத்துக் கொண்டு அதன்படி செயல்படுகின்றான் அப்படிங்கிறார். அதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறார். அப்புறம் நம்ம இங்க நம்ம எதை நோக்கி எதை ஒரு லட்சிய மனிதனாக நம்ம இங்கு கருதுகின்றோம்? த ஐடியல் சூப்ராமென்டல் பீயிங், இன்டெகிரல் மேன். இந்த பிக்சட் டைப் இதற்கு ஒத்து வருமா என்றால் இல்லை அப்படிங்கிறார். நம்ம ஒரு லட்சிய மனிதனாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அதிமனிதன், த இன்டெகிரல் மேன், அவனுக்கு இது பொருந்தாது அப்படிங்கிறார். திஸ் பிக்சட் டைப் இஸ் நாட் த இன்டெகிரல் மேன் அப்படிங்கிறார். ஏன்னா இது மாதிரி கிளாசிஃபை பண்ணும்பொழுது ஒரு மனிதனை ஒரு பர்டிகுலர் டைப் கிளாசிஃபை பண்ணும்பொழுது என்ன நடக்கின்றது என்றால், அவங்ககிட்ட எது ப்ராமினெண்டா இருக்கோ அதை நம்ம ஹைலைட் பண்றோம் அப்படிங்கிறார். ஆனா இந்த இன்டெகிரல் மேன் சொல்லக்கூடிய மனிதன்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா, அவன்கிட்ட ஒட்டுமொத்த அந்த இறை சாத்தியக்கூறுகளும் அவன்கிட்ட இருக்குது. He contains in himself the whole of divine potentiality. அதனால ஒருத்தரை நம்ம ஒரு பர்டிகுலர் டைப்ல காஸ்ட் பண்றது cannot be the ideal norm அப்படிங்கிறார். Therefore the Shudra cannot be rigidly confined within his Shudrahood, nor the Brahmin in his Brahminhood அப்படிங்கிறார். அது it is not the proper way of classification அப்படிங்கிறார். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள்ள சாத்தியக்கூறுகளையும் முழுமையடைவதற்கான அந்த அமைப்புகளையும் கொண்டுள்ளான். ஸோ அதை தான் வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறார். இந்த சத்திய யுகம், இந்த ஃபைனலா ஒரு ஐடியல் யுகம், ஐடியல் ஏஜ்னு சொல்லக்கூடிய அந்த சத்திய யுகத்துல என்ன ஒரு விதியாக அது எண்ணப்படுகின்றது என்றால், நம்மளுடைய ஜீவனுடைய ஒரு முழு உண்மை, ஒட்டுமொத்த உண்மையையும் நம்ம அடைய வேண்டும். அங்க ஒரு ஆன்மீக ஒரு ஒத்திசைவை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் சத்திய யுகம் அதனுடைய விதியாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதை எப்படி எட்டுவது என்றால், ஒன்லி பை பரிணாமம், மனிதனுடைய அந்த பரிணாமத்தின் உணர்வு நிலையின் பரிணாமத்தின் மூலமாகத்தான் இதை அடைய முடியும் அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய அந்த திறன், கெப்பாசிட்டி எந்த அளவிற்கு
அது தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றதோ அந்த அளவுக்கு இது சாத்தியம் அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு நம்ம நம்முடைய ஆன்மீக படிநிலைகளை நாம் எட்டுகின்றோமோ, ஸ்பிரிச்சுவல் ரேஞ்சஸ் ஆஃப் பீயிங் எட்டி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளி சக்தி, இறை ஒளி சக்தியை நாம் வெளியில் கொண்டு வருகின்றோமோ, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயர் ஞானத்தை வெளியில் கொண்டு வருகின்றோமோ, இறை அம்சங்களை வெளியில் கொண்டு வருகின்றோமோ, அந்த அளவிற்கு சாத்தியம் அப்படிங்கிறார். இப்ப இந்த கான்டெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை பத்தி மதர் அண்ட் ஷியோ அரபிந்து பேசியிருக்கிறாங்க. லெஃப்ட் இட் செல்ஃப் இந்த பரிணாமம் இட் வில் டேக் ஈயான்ஸ். சத்தியயுகத்தை ரீச் பண்றதுக்கு இட் வில் டேக் செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் செவரல் ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஈயான்ஸ்னா என்ன அர்த்தம்? லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். லெஃப்ட் டு நேச்சர் இட் செல்ஃப் இட் வில் டேக் a வெரி லாங் டைம் அப்படிங்கிறாங்க. அதற்காகத்தான் ஸ்ரீ அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் அவங்களுடைய யோக முயற்சியினால அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸை நம்ம நம்மளுடைய எர்த் அட்மாஸ்பியர்ல கொண்டு வந்துட்டாங்க. அதனால அதன் மூலமாக என்ன நடைபெறும்? இந்த சத்திய யோகத்துல எதை ஐடியலா நம்ம போர்ட்ரே பண்றோமோ அதை சில 100 ஆண்டுகள்ல நம்மளால இந்த புவியில கொண்டு வர முடியும். அதற்காகத்தான் பாடுபட்டார்கள். அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம். ஸோ இதன் அடிப்படையில் தான் பகவான் இப்ப இந்த போன பேராகிராஃப் 3 and 4 பார்த்தோம். இப்ப இந்த 5 and 6ல பகவான் எதை பத்தி டீல் பண்றாரு அப்படின்னா, இப்ப மனிதன் இருக்கக்கூடிய நிலை அறிவை பிரதானமாக கொண்டு செயல்படுகின்றான். இந்த அறிவை பிரதானமாக கொண்டு செயல்படும் பொழுது ஆன்மீக உண்மைகளை அவன் எவ்வாறு அணுகுவது? அது எப்படி பொருந்துகின்றதா? அறிவை கொண்டு செயல்படுதல் என்பது ஆன்மீக உண்மைகளை அறிந்து கொள்வதற்கு பொருத்தமானதாக இருக்கின்றதா? அது குறித்து தான் பகவான் நமக்கு விளக்குகின்றார். நம்ம பேராகிராஃப் 5க்கு உள்ள போகலாம். நம்ம The Human Cycle, Chapter 13, Reason and Religion, Paragraph 5. We shall better understand what may be this higher being and those higher faculties if we look again at the dealings of the reason with a trend towards the absolute in our other faculties, in the divergent principles of our complex existence. Let us study especially its dealings with the suprarational in them and the infrarational, the two extremes between which our intelligence is some sort of mediator. The spiritual or suprarational is always turned at its heights towards the absolute. In its extension, living in the luminous infinite, its special power is to realize the infinite in the finite, the eternal unity in all divisions and differences. Our spiritual evolution ascends, therefore, through the relative to the absolute, through the finite to the infinite, through all divisions to oneness. Man, in his spiritual realization, begins to find and seize hold on the satisfying intensities of the absolute in the relative, feels the large and serene presence of the infinite in the finite, discovers the reconciling law of a perfect unity in all divisions and differences.
the spiritual will in his outer as in his inner life, and formulation must be to effect a great reconciliation between the secret and eternal reality and the finite appearances of a world which seeks to express and in expressing seems to deny it. Our highest faculties then will be those which make this possible because they have in them the intimate light and power and joy by which these things can be grasped in direct knowledge and experience, realized and made normally and permanently effective in will communicated to our whole nature. Salient points. To understand better the higher being and the higher faculties, we may look at the dealings of the reason with the trend towards the absolute in our other parts of being. Let us study especially its dealings with the supra-rational and the infra-rational, between which our intelligence is some sort of mediator. The spiritual or super-rational is always turned towards the absolute. In its extension, its special power is to realize the infinite in the finite, the eternal unity in all divisions and differences. Our spiritual evolution ascends through the relative to the absolute, through the finite to the infinite, through all divisions to oneness. Man, in his spiritual realization, begins to find and to experience the satisfying intensities of the absolute in the relative, feels the presence of the infinite in the finite, discovers the reconciling law of a perfect unity in all divisions and differences. The spiritual will, in his outer as in his inner life, must be to effect a great reconciliation between the secret and eternal reality and the finite appearances of a world. Our highest faculties then will be those which make this possible by their intimate light and power and joy. Thank you, sir. ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் சொல்றேன். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நம்ம படிச்சவர் என்ன சொல்றாருங்கிறத புரியும். சென்ட்ரல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கு, எல்லாமே டிவிஷன்ல இருக்கிறோம். ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பவைகளாக இருக்கின்றன. ரிலேட்டிவ்ல இருக்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய நிலைன்னு வச்சுக்கலாம். எல்லாமே டிவிஷன், டியூவாலிட்டிஸ், லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இது நம்ம இருக்கக்கூடிய நிலை. டிவைன் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? அங்க எல்லாமே ஒன்னஸ் தான் இருக்கு. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அங்க ட்ரூத், லைட், ஆம்னிபொட்டன்ஸ், ஆம்னிஷன்ஸ், அங்க எல்லாமே அங்க இருக்கு. நம்ம போன பேராகிராஃப் என்ன சொன்னோம்? ஒரு மனிதன் அவன்கிட்ட இருக்கிற டிவைன் பொட்டன்ஷியாலிட்டிஸ வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா எதன் மூலம் சாத்தியம் அப்படின்னா, அவன்கிட்ட இருக்கிற ஹையர், அவனுடைய ஜீவன்ல இருக்கக்கூடிய அந்த ஹையர் பார்ட்,
அதன் மூலமாகத்தான் முடியும்னு சொன்னோம். அது எத்தகையதாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம இங்க சொன்ன மனிதன் இப்ப இருக்கக்கூடிய நிலையையும் அந்த உயர்வான அந்த டிவைன் ஸ்டேட்டஸையும் ரெண்டையும் ஒரு இரண்டுக்கும் இடையில ஒரு ஒத்திசைவை கொண்டு வருது, ஒரு ஹார்மனியை கொண்டு வந்து லிங்க் பண்றது. எது லிங்க் பண்ணுதோ அதுதான் நம்ம ஜீவன், நம்மகிட்ட இருக்கிற த ஹையர் ஃபேக்கல்டி. ஹையர் ஃபேக்கல்டி அதுதான். அது எது அப்படின்னா நம்மளுடைய சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ். அதுதான் பகவான் சொல்றாருங்க. எது மூலமா இணைக்க முடியும்? சிம்பிள். எது மூலமா இணைக்க முடியும்? நம்ம வந்து இங்க பாக்குற டிவாலிட்டிஸ், டிவைடடா இருக்கக்கூடிய இந்த நம்ம இருக்கக்கூடிய அந்த இருப்பையும், ஒன்னஸ் அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடிய அந்த டிவைன் ஸ்டேட்டஸையும் இணைச்சாதானே இதெல்லாம் சாத்தியம். எதால இணைக்க முடியும்? நம்ம தான் செய்யணும். அதை நம்மகிட்ட இருக்கிற ஏதோ ஒன்றை வச்சுதான் செய்யணும். அது நம்மகிட்ட இருக்கிற மைண்ட் அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு செய்ய முடியாது. அது மைண்ட் வந்து ஹையர் ஃபேக்கல்ட்டின்னு சொல்ல முடியாது. மைண்ட் வந்து ரீசன் படி செயல்படுது, அதனால முடியாது. ஹையர் ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறது எது வந்து இது ரெண்டையும் லிங்க் பண்ணுதோ அதுதான் ஹையர் ஃபேக்கல்ட்டி. எது லிங்க் பண்ணுது அப்படின்னா சூப்பர் மைண்ட் தான் லிங்க் பண்ணுது. அதுதான் பகவான் மறைமுகமா சொல்றாருங்க, நேரடியாக சொல்லல. பட் பகவான் சொல்றது என்ன, நம்ம வந்து we should better understand what may be this higher being and those higher faculties அப்படின்னா என்ன அப்படின்னு இதை தான் சொல்றாரு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி நம்மளுடைய அறிவு வந்து இந்த விஷயங்களை கையாளுகின்றது, அறிவு வந்து எப்படி கையாளுகின்றது. அறிவு நமக்கிட்ட ஒண்ணு பார்த்தோம், பரிணாமத்துல நம்மளுடைய ஆண்மன் வந்து உயர்வான நிலைக்கு நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. எல்லாருக்கும் இந்த ஹியூமன் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இருக்குங்கிறத பார்த்தோம். லைஃப் டிவைன்ல பார்த்துருக்கோம். ஹியூமன் ஆஸ்பிரேஷன் இருந்து கொண்டே இருக்கின்றது. அது மேல நோக்கி தான் போயிட்டு இருக்குது. ஹியூமன் ஆஸ்பிரேஷன் மேல நோக்கி தான், டிஸ்பைட் தோல்விகள் எல்லாத்தையும் தாண்டி மேலே தான் நோக்கி போயிட்டு இருக்கு. ஹியூமன் ஆஸ்பிரேஷன் அதை நோக்கி போகும் செயல்ல நம்மளுடைய ஜீவனினுடைய பாகங்கள் ஈடுபட்டு இருக்கின்றன. நம்மை அறியாமலே நம்மளுடைய ஜீவனினுடைய பாகங்கள் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இதை எப்படி மனிதனுடைய அறிவு கையாளுகின்றது? ஏன்னா அறிவு அப்படிங்கிறது ஒரு இடைப்பட்ட சாதனமாக இருக்கின்றது. ஒரு பக்கம் மேல இருக்கிறது சூப்ரா ரேஷனல் அப்படிங்கிறார். ஏன்னா அறிவுக்கு மேல் உள்ள விஷயங்கள் இருக்கின்றன, சூப்ரா ரேஷனல். இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? கீழே இன்ஃப்ரா ரேஷனல், அறிவுக்கு கீழே செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. இது ரெண்டுல தான் அறிவு இருக்குது. ஸோ இந்த மனிதனுடைய அறிவு, நமக்கிட்ட இருக்கிற பாகங்கள் வந்து இந்த உயர்வான விஷயங்களை நோக்கி போக முயன்று கொண்டு இருக்கின்றன. இதை எப்படி மனிதனுடைய அறிவு கையாளுகின்றது, அதை பத்தி தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறார் பகவான். நம்முடைய அறிவு வந்து இரண்டு எதிரெதிரான துருவங்களுக்கு இடையே ஒரு இடைப்பட்ட அமைப்பாக இருக்கின்றது. மீடியேட்டரா இருக்கு. இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு மீடியேட்டர். எது அப்படின்னா, ஒன்று நமக்கு மேலே உள்ள சூப்ரா ரேஷனல். சூப்ரா ரேஷனல் என்ன அர்த்தம்? அறிவுக்கு மேல, அறிவுக்கு எட்டாத நிலையில இருக்கக்கூடியது சூப்ரா ரேஷனல். இன்னொன்னு அறிவுக்கு கீழே இன்ஃப்ரா ரேஷனல். அங்கேயும் அறிவு செயல்பட முடியாது, அந்த நிலையில இருக்கு. இது ரெண்டுக்கும் இடையில ஒரு மீடியேட்டர் மாதிரி செயல்படுறது தான் மனிதனுடைய இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறார். சூப்ரா ரேஷனல்னா என்ன அப்படின்னா, அது எதை நோக்கி எப்பொழுதுமே திரும்பி உள்ளது, எதன் பால் திரும்பி உள்ளது அப்படின்னா, அது உயரங்கள், அந்த அப்சல்யூட் முழுமுதற் தன்மை உடைய பரம்பொருள் இருக்கின்றது. அதை நோக்கித்தான் அதனுடைய பார்வை எப்பொழுதுமே அதை நோக்கித்தான் இருக்கின்றது. இட் இஸ் ஆல்வேஸ் டர்ன்ட் அட் இட்ஸ் ஹைட்ஸ் டுவர்ட்ஸ் அப்சல்யூட் அப்படிங்கிறார். ஆனா அது எவ்வாறு தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது அப்படின்னா,
சூப்ரா ரேஷனல் அப்படிங்கிறது அந்த பரம்பொருளை நோக்கி திரும்பி இருந்தாலும் இந்த உலகத்தின் பாலும் வெளிப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னா, அதோட எக்ஸ்டென்ஷன் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னா, நோ டவுட் அது எங்க இருக்கு, அதனுடைய பேஸ் எங்க இருக்கு, லியூமினஸ் இன்ஃபினிட், ஒரு ஒளி பொருந்திய அனந்தமான நிலையில தான் அதனுடைய பேஸ் இருக்கு. ஆனா அதனுடைய சக்தி எதை சாதிக்க விரும்புகின்றது இந்த உலகத்தில்? இந்த உலகத்துல எல்லாமே ஃபைனைட் அமைப்புகள், எல்லாமே சின்ன சின்ன எல்லைக்குட்பட்ட அம்சங்கள். எல்லைக்குட்பட்ட அம்சங்களில் அந்த அனந்தத்தை அது அடைய விரும்புகின்றது. To realize the infinite in the finite. அதே போல எல்லாமே இந்த உலகத்தில் பிரிவுபட்ட அம்சங்களாக இருக்கின்றன, மாறுபட்ட அம்சங்களாக, மாறுபாடை கொண்ட அம்சங்களாக இருக்கின்றன. அங்கே அது ஒரு சாஸ்வதமான உண்மையை அடைய விரும்புகின்றது. ஸோ அந்த சூப்ரா ரேஷன் அதோடைய அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னா, டு ரியலைஸ் த இன்ஃபினைட் இன் த ஃபைனைட், தி இட்டர்னல் யூனிட்டி இன் ஆல் டிவிஷன்ஸ் அண்ட் டிஃபரன்சஸ். இதுதான் அதனுடைய இது. ஸோ நம்மளுடைய ஆன்மீக பரிணாமம் எப்படி இந்த பிரின்சிபிள், இந்த அடிப்படை, இந்த விதியின் அடிப்படையில் தான் நம்மளுடைய ஆன்மீக பரிணாமம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆன்மீக பரிணாமம் மேல் நோக்கி அது பயணித்துக் கொண்டிருக்கின்றது இல்லையா? இது அசெண்டிங் எவல்யூஷன் தான். இது எவல்யூஷன்ல கீழ் நோக்கி செல்லுதல் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது இங்க. நம்ம எப்பொழுதுமே அசென்ஷன்ல தான் போயிட்டு இருக்கிறோம், மேலதான் போயிட்டு இருக்கிறோம். எப்படி மேல போயிட்டு இருக்கோம்? நம்ம சார்புடைமையிலிருந்து முழுமுதற் தன்மையை எட்டுவதற்காக நாம் போய்கொண்டிருக்கின்றோம். ரிலேட்டிவ் டு த அப்சல்யூட் போயிட்டு இருக்கோம். அதே போல எல்லாமே குறுகிய எல்லைக்குட்பட்ட அமைப்புகளிலிருந்து எல்லையற்ற அம்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். ஃபைனைட் டு த இன்ஃபினிட். அதே போல பிரிவுபட்ட நிலையிலிருந்து ஒருமை நிலை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். டிவிஷன்ஸ் டு த ஒன்னஸ். ஸோ இப்படிதான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆன்மீக பரிணாமம் இப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு ஒரு ஆன்மீக சித்தி கிட்டுகின்றது அப்படின்னா எந்த அனுபவத்தை அவன் அடைகின்றான்? ஆன்மீக சித்தியை எட்டுகின்ற மனிதன் எதை காணுகின்றான், எந்த தரிசனத்தை அவன் காணுகின்றான் அப்படின்னா, அந்த பரம்பொருளினுடைய முழுமுதற் தன்மையை இங்கு காணக்கூடிய சார்புடை நிலையிலுடைய அனைத்திலுமே அவன் பரம்பொருளுடைய முழுமுதற் தன்மையை காணுகின்றான். To find and seize hold on the satisfying intensities of the absolute. இந்த முழுமுதற் தன்மையினுடைய தீவிரத்தை அவன் இங்க சார்புடை தன்மையுடைய அனைத்து விஷயங்களையும் அவன் காண துவங்குகின்றான். ஒரு மனிதனுக்கு ஆன்மீக சித்தி கிட்டும் பொழுது இந்த அனுபவத்தை அவன் அடைகின்றான். அப்புறம் என்ன அடைகின்றான்? எல்லா ஞானிகளுக்கும் இந்த அனுபவம் தான் கிட்டுகின்றது. அனந்தமான அதனுடைய சாநித்தியத்தை எல்லைக்குட்பட்ட அனைத்து சின்ன சின்ன விஷயங்களிலும் அவன் தரிசிக்கின்றான். Feels the large and serene presence of the infinite in the finite. அப்புறம் அவன் பார்ப்பது எல்லாமே பிரிவினையை பார்ப்பதில்லை, பிரிவுபட்ட அம்சங்களையோ மாறுபட்ட அம்சங்கள் வேறுபாடுடைய அம்சங்களையோ பார்ப்பதில்லை. அவன் எல்லாத்திலும் எதை பார்க்கறான்? அவன் ஒரு ஒத்திசைவை விதியை தாங்கிய ஒரு முழுமையான ஒருமைத்தன்மையைத்தான் அவன் காண்கின்றான். Discover the reconciling law of a perfect unity in all divisions and differences. இப்படிதான் ஒரு ஆன்மீக சக்தி ஒருத்தருக்கு கிடைச்சதுன்னா இந்த அனுபவம் தான் ஒரு இந்த நிலையில தான் அவர் இருப்பார். இப்ப நம்ம எல்லாம் கம்ப்ளீட்டா இந்த எல்லாமே ஆப்போசிட்ல இருக்கிறோம். ஒரு ஆன்மீக சித்தியை அடைந்தவர் இப்ப எவ்வளவோ ஆன்மீக புருஷர்கள் நம்ம பார்க்கிறோம். நமக்கு தெரிஞ்சே எவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க, நமக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த அனுபவம் தான் கிட்டும். அப்ப அத்தகைய ஒரு மனிதன்
எத்தகைய மனிதன் அப்படின்னா, எந்த மனிதன் இந்த ஆன்மீக சித்தியை அவன் எட்டுகின்றானோ அத்தகைய மனிதன் பார்த்தோம் அப்படின்னா, அவங்கிட்ட இருக்கிற அந்த ஆன்மீக சங்கல்பம், ஸ்பிரிச்சுவல் வில், அவனுடைய உள் ஜீவனிலும் சரி, உள் வாழ்க்கையிலும் சரி, வெளியிலும் சரி, புறத்திலும் சரி, அகத்திலையும் சரி, புறத்திலையும் சரி, அவனுடைய ஆன்மீக சங்கல்பம், அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கின்றது என்றால், எதை சாதிக்க விரும்புகின்றது என்றால், நம் அனைவருக்குள்ளுமே மறைந்துள்ள சாஸ்வதமான அந்த மெய்மை, அதே போல ஒரு எல்லைக்குட்பட்ட தோற்றங்களை உடைய இந்த உலகம், அதுதான் எல்லைக்குட்பட்ட தோற்றங்களுடைய உலகம் பார்த்தோம் அப்படின்னா, எதையோ ஒன்றை, ஏதோ ஒரு உண்மையை அதை தெரிவிக்கின்றது. எந்த உண்மையை அது தெரிவிக்கின்றது அப்படின்னா நமக்கு தெரியல. ஆனா அதுதான் அது தெரிவிக்கின்றது, வெளிப்படுத்த விரும்புகின்றது, அது எத்தனைக்கின்றது. ஆனால் அது வெளிப்படுத்தும் பொழுது அந்த உண்மையையே அது மறுக்கின்றது. எந்த உண்மையை தெரிவிக்க அது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது என்றால், அனைத்தினுள்ளும் மறைந்துள்ள அந்த இறைமைமை, சாஸ்வதமான இறைமைமை, சீக்ரெட் அண்ட் இட்டர்னல் ரியாலிட்டி. ஒன்று அனைத்தினுள்ள என்ன இருக்கு? இங்க உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் உள்ளேயும் என்ன இருக்கு? ஒரு மறைந்துள்ள ஒரு இறை சாநித்தியம் இருக்கின்றது. ஆனா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாமே ஃபைனைட் அப்பியரன்சஸாக இருக்கிறது. எல்லாமே எல்லைக்குட்பட்ட தோற்றங்களாகத்தான் இந்த உலகத்துல காணுகின்றன. அதன் மூலமாகத்தான் இந்த மறைந்துள்ள இந்த இறைமைமை தன்னை வெளிப்படுத்த முயலுகின்றது. இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் இடையில ஒரு ஒத்திசைவு, இதைத்தான் ஒரு மனிதனுடைய அந்த ஆன்மீக சித்தியை எட்டியுடைய அவனுடைய சங்கல்பம் எதுவாக இருக்கின்றது என்றால், இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் இடையில ஒரு ஒத்திசைவை கொண்டு வரணும். எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய டிவைன் ஆஸ்பெக்ட், அதற்கும் வெளியில ஒரு எல்லைக்குட்பட்ட வடிவங்களாக தோன்றும் அந்த அமைப்புகளுக்கும் இடையில இப்ப எப்படி இருக்கு? இப்ப எல்லாமே டிஸ்ஜாயிண்டடா இருக்கு. இது வேற அது வேறன்னு இருக்கு. பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம வெறும் ஆப்ஜெக்ட்ஸ் தான் பார்க்கிறோம். நம்ம அதுக்கு பின்னாடி டிவைன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. ஆனா உண்மையில என்ன இருக்கு? அது எல்லாத்துக்குள்ளேயும் டிவைன் இருக்கு. எல்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டிவைன் ஆஸ்பெக்டையும் வெளியில நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஃபைனைட் தோற்றத்தையும் இரண்டையும் ஒரு ஒத்திசைவை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் யாருடைய சங்கல்பமாக இருக்கணும். அப்படி இருக்குது அப்படின்னா, த ஸ்பிரிச்சுவல் வில். யாருடைய ஸ்பிரிச்சுவல் வில்? மேன் இன் ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன். எந்த மனிதன் ஆன்மீக சித்தி எட்டுகின்றானோ அவனுடைய அந்த ஆன்மீக சங்கல்பம் எதுவாக இருக்கு அப்படின்னா, அவன் எல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் எதை கொண்டு வர விரும்புறான்? அதுக்குள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட் டிவினிட்டி வெளியில கொண்டு வர விரும்புறான். அதுதான் அவனுடைய சங்கல்பமாக இருக்கின்றது. இது எப்படி சாத்தியம்? எதன் மூலமாக இது சாத்தியம்? எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த இறை அம்சத்தை நம்ம காட்டக்கூடிய எல்லா பொருட்கள் காணக்கூடிய எல்லா பொருட்களிலும் அதன் உள்ளே இருக்கக்கூடிய இறையம்சத்தை வெளியே கொண்டு வரணும். தனித்தனியே இருக்கக்கூடிய ஃபைனைட் அமைப்புகள்ல எல்லாத்தையும் பின்னாடி ஒருமைத்தன்மையை கொண்டு வரணும். அப்படின்னா எப்படி சாத்தியம்? அப்படின்னா நம்முடைய ஆர்டினரி ஃபேக்கல்டிஸ், மனம் என்கின்ற அமைப்பை வைத்துக் கொண்டு இது சாத்தியமா அப்படின்னா முடியாது. ஒரு ஹையர் ஃபேக்கல்டிஸ் தேவைப்படும். அப்படின்னா அந்த ஹையர் ஃபேக்கல்டிஸ், அந்த நமக்கு மனிதனுக்கு நம்ம ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயர்வான அமைப்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இதை சாத்தியமாக்கணும். அவர் ஹையஸ்ட் ஃபேக்கல்டிஸ் தென் வில் பி தோஸ் விச் மேக் திஸ் பாசிபிள். எது பாசிபிள்? எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய டிவைன் ஆஸ்பெக்டை வெளியே கொண்டு வர்றது.
பிரிவுபட்ட அமைப்புகளுக்கு இடையே ஒரு ஒருமைத்தன்மையை கொண்டு வருது. இது எப்படி நமக்குள்ள இருக்க ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த அமைப்பு இதை சாத்தியமாக செய்கின்றதோ அதுதான் ஹையர் ஃபேக்கல்டிஸ் அப்படிங்கிறார். அவர் ஹையர் ஃபேக்கல்டிஸ் தென் வில் பி தோஸ் which make this possible because they have in them the intimate light and power and joy. எதுக்கு இருக்கு பகவான் எதை இங்க ரெஃபர் பண்றாரு அப்படின்னா, ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் அதுதான் சொல்றாரு இங்க. அதுக்கு தான் இன்டிமேட் லைட் இருக்கு, பவர் இருக்கு, ஜாய், பை விச் தீஸ் திங்ஸ் கேன் பி கிராஸ்ப்ட் இன் டைரக்ட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எதை நம்ம ஒரு டைரக்ட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம கிராஸ் பண்ண முடியும்? ஹையஸ்ட் சூப்பர் மைண்ட்ல தான் முடியும். ஏன்னா அதுக்கு தான் அந்த ஒன்னஸ் இருக்கு. நம்மலாம் டிவிஷன்ல இருந்தால் நம்ம எப்படி டைரக்ட் நாலேஜ் கிடைக்கும்? இன்டைரக்ட் நாலேஜ் தான் கிடைக்கும், இன்டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். ஒன்லி வென் வி லிவ் இன் சூப்பர் மைண்ட் இட் இஸ் பாசிபிள். ஸோ அதுதான் பகவான் சொல்றாரு இங்க. பை விச் தீஸ் திங் கேன் பி கிராஸ்ப்ட் இன் டைரக்ட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரியலைஸ்ட் அண்ட் மேட் நார்மலி அண்ட் பர்மனன்ட்லி எஃபெக்டிவ் இன் வில், கம்யூனிகேட்டட் டு அவர் ஹோல் நேச்சர். இது யாருக்கு சாத்தியம்? சூப்பர்மெண்டலைஸ்டு மனிதனுக்கு தான் சாத்தியம். அதைத்தான் நீங்க சொல்றாரு. ஒரு மனிதன் அந்த அளவுக்கு ஆகும் பொழுது அவனால அந்த ஹையஸ்டையும் லோவஸ்டையும் லிங்க் பண்ண முடியும் அப்படிங்கிறார். நம்ம இருக்கக்கூடிய நிலையையும் அந்த டிவைன் ஸ்டேட்டஸையும் லிங்க் பண்ண முடியும் அப்படிங்கிறார். The infrarational, on the other hand, has its origin and basis in the obscure infinite of the inconscient. It wells up in instincts and impulses, which are really the crude and more or less haphazard intuitions of a subconscient physical, vital, emotional, and sensational mind and will in us. Its struggle is towards definition, towards self-creation, towards finding some finite order of its obscure knowledge and tendencies. But it has also the instinct and force of the infinite, from which it proceeds. It contains obscure, limited, and violent velleities that move it to grasp at the intensities of the absolute and pull them down, or some touch of them into its finite action. But because it proceeds by ignorance and not by knowledge, it cannot truly succeed in this more vehement endeavor. The infrarational has its origin and basis in the obscure inconscient. It wells up in instincts and impulses as haphazard intuitions of a subconscious, physical, vital, emotional, and sensational mind and will in us. Its struggle is towards finding some finite order of its obscure knowledge and tendencies. But it has also the instinct and force of the infinite from which it proceeds. It contains obscure, limited tendencies that move it to grasp at the intensities of the absolute and pull them down into its finite action. But because it proceeds by ignorance, it cannot truly succeed in this more vehement endeavor. இப்ப பார்த்தோம், அறிவுக்கு மேல விஷயம், அறிவுக்கு கீழே இருக்கிற விஷயம் பார்த்தோம். இன்டெலிஜென்ஸ் தான் நடுப்புற இருக்கு. இன்டெலிஜென்ஸ்க்கு மேல என்ன இருக்கு? சூப்பர் ரேஷனல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். முழுமுதற் தன்மை எல்லாமே டிவைனோட அசோசியேட் ஆயிருக்கு. அந்த டிவைனோட அசோசியேட் ஆன அமைப்புகள்லாம் என்ன செய்யுது? அந்த இறைத்தன்மையை இந்த உலகத்துல வெளிப்படுத்த அது எத்தனித்து கொண்டு இருக்கின்றது இல்லையா? இன்ஃபினிட்ட ஃபைனைட் மூலமாக, யூனிட்டி டிவிஷன்ஸ் மூலமாக வெளிப்படுத்துவதற்கு அதனுடைய ஆக்ஷன் அப்படிதான் இருக்கு, அதனுடைய வெளிப்பாடு அப்படிதான் இருக்கு. அதே சமயம் இந்த இன்ஃப்ரா ரேஷனல் என்ன அர்த்தம்? ரேஷனல்னா மனிதனுடைய ரீசன், இன்ஃப்ரானா அதுக்கு கீழே அறிவினால அதை தொட முடியல.
சூப்பரானா அதுலயும் அது அறிவினால மேலே இருக்கிறதையும் தொட முடியல, கீழே இருக்கிறதையும் எட்ட முடியல. இன்ஃப்ரா ரேஷனல், கீழே இருக்கிற விஷயங்கள். கீழே இருக்கிற விஷயம்னா என்ன அர்த்தம்? வந்து இன்கான்சியன்ஸ் இல்லையா, உணர்வற்ற நிலைன்னு சொல்றோம். அதுதான் இன்ஃப்ரா ரேஷனல் அப்படிங்கிறார். அதனுடைய ஆரிஜின், அதனுடைய பேசிஸ் எங்க இருக்கு அப்படின்னா, எல்லாமே ஒரு தெளிவற்ற நிலையில் காணப்படும் அந்த உணர்வற்ற தளம், அப்ஸ்கியோர் இன்ஃபினிட் ஆஃப் த இன்கான்ஷியன்ஸ் அப்படிங்கிறார். நமக்கு தெரியும் இந்த விஷயம்னா, தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம லைவ் டிவைன்ல படிச்சிருக்கிறோம். அதுதான் ரிப்பீட் ஆகுது. இங்க கீழே வந்து என்ன இருக்கு? இன்கான்ஷியன்ட் இருக்கு. அது எப்படி இருக்கு? அப்ஸ்கியூரா இருக்கு, அதுவும் இன்ஃபினிட்டா இருக்கு. இதுல வரும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சாவித்திரிலையும் வரும், இன்கான்ஷியன்ட் டூ இஸ் இன்ஃபினிட் அப்படிம்பார் பகவான். ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த எப்படி மேல இருக்கக்கூடிய அந்த சூப்ரா ரேஷனல் வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லைக்குட்பட்ட அம்சங்களில் தன்னுடைய எல்லையற்ற தன்மையை வெளிப்படுத்த விரும்புகின்றதோ, அதே போல இந்த இன்ஃப்ரா ரேஷனல் நம்ம கீழே இருக்கிற விஷயம் என்ன செய்கின்றது? அதனுடைய ஒரு உந்துதல்கள், இன்ஸ்டிங்ஸ், இம்பல்சஸ், இதை வந்து மேல அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. இது நம்மளுடைய ஜீவனின் மூலமாகத்தான் இவை எல்லாமே வெளிவருகின்றன. நம்மளுடைய பிசிக்கல் பாடி மூலமா வருது, வைட்டல் மூலமா வருது, இமோஷன்ஸ் மூலமா வருது, சென்சேஷனல் மைண்ட், வில் அப்படின்னு வருது. இதெல்லாம் எந்த இதுல வருது? நம்மளுடைய கான்சியன்ஸ் ஸ்டேட்ல வர்றதில்லை. இதெல்லாம் அது புரிஞ்சுக்கணும். சப்கான்சியண்டா இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய அடித்தளத்தில் இருந்து வரக்கூடிய உந்துதல்கள் எல்லாம் வருது. சப்கான்சியன்ட்ல இருந்து வருது எல்லாமே. நம்ம அறியாம கீழே இருந்து அப்படியே மேல வருது. எப்படி வருது? க்ரூட் அண்ட் மோர் ஆர் லெஸ் ஹாப்ஹாசர்ட் இன்ட்யூஷன்ஸ் அப்படிங்கிறார். ஹாப்ஹாசர்ட் என்ன அர்த்தம்? ஒரு நெறிமுறையில வராது, ஒரு முறையாக வர்றதில்லை. ஹாப்ஹாசர்ட்னு இங்க ஒன்றும் அங்க ஒன்றுமாக எப்பொழுதாவது அது மாதிரி ஒரு முறை, ஒரு ஒழுங்கில்லாத நிலையில் வெளிப்படுத்துவது ஹாப்ஹாசர்ட் இன்ட்யூஷன்ஸா வருது. சப்கான்ஷியன்ட் லெவல்ல இருந்து நம்மளுடைய எல்லா தளங்களின் மூலமாகவும் வெளிப்படுகின்றது. நம்மளுடைய பிசிக்கல், வைட்டல், இமோஷனல், சென்சேஷனல், மைண்ட் அண்ட் வெல், இதன் மூலமாக அந்த கீழேந்து வரக்கூடிய அந்த இன்ஸ்டிங்ஸ் அண்ட் இம்பல்சஸ் வருது அப்படிங்கிறார். அதன் காரணமாக தான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே அங்கேருந்து வர விஷயங்கள் தான். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஜேர்னி வந்து இன்கான்ஷியன்ட்லேருந்து வர்றதுனால ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த இன்கான்ஷியன்டினுடைய ஒரு அம்சம் வந்து நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கு. நம்மகிட்ட அந்த விலங்கினுடைய அம்சங்களும் நம்மகிட்ட இருக்கு, மேட்டர்களுடைய அம்சங்களும் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்த பேகேஜ் நம்ம கேரி பண்ணிட்டே இருக்கிறோம். பேகேஜஸ் ஆஃப் அவர் மெட்டீரியல் இன்கான்ஷியன்ஸ், அந்த அனிமல் இன்ஸ்டிங்ஸ் எல்லாம் அந்த பேகேஜ் வச்சுட்டு இருக்கோம் நம்ம. அது என்ன செய்யுது அப்படின்னா, அது வந்து அப்பப்போ வெளியில வருது. க்ரூட் அண்ட் மோர் ஆர் லெஸ் ஹாப்ஹாசர்ட் இன்ட்யூஷன்ஸ் ஆஃப் அ சப்கான்ஷியன்ட், பிசிக்கல், வைட்டல், இமோஷனல் வெளியே வருது. ஆனா அதனுடைய போராட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஏன்னா அது நம்ம பார்த்தோம், அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம், அப்ஸ்கியூரா இருக்கு, ஒரு இன்கான்சியன்ட் ஸ்டேட்ல இருக்கு. அது என்ன செய்கின்றது? ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட நிலைக்காக அது பாடுபடுகின்றது. அந்த நிலையை எட்டுவதற்காக. ஏன்னா எல்லாமே வந்து எவல்யூஷனரி ப்ராசஸ்ல தான் இருக்கு. அதனால இது மாதிரி ஒழுங்கற்று இருக்கும் அது ஒரு ஒழுங்கான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள அது முயலுகின்றது, போராடுகின்றது. இட்ஸ் ஸ்ட்ரகிள் இஸ் டுவர்ட்ஸ் டெஃபினேஷன். என்ன அர்த்தம்? ஒன்றை வடிவமைத்து உருவமைத்துக் கொள்வது, டெஃபினேஷன். டுவர்ட்ஸ் செல்ஃப் கிரியேஷன், தன்னைத்தானே உருவாக்கி கொள்வது. ஒரு ஆர்டர், டுவர்ட்ஸ் ஃபைண்டிங் ஃபைனைட் ஆர்டர் ஆஃப் இட்ஸ் அப்ஸ்கியூர் நாலேஜ் அண்ட் டெண்டன்சிஸ். இப்போ சப்கான்ஷியன்ட்ல வர்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய அறிவு வந்து தெளிவற்ற நிலையில இருக்கும், அதனுடைய செயல்பாடுகள் தெளிவில்லாத நிலையில இருக்கும். அது என்ன செய்கின்றது? அந்த நிலையிலிருந்து ஒரு ஃபைனைட் ஆர்டர், ஒரு ஒழுங்கை நோக்கி அது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது, போராடி கொண்டிருக்கின்றது அதற்காக. அதே சமயம் பகவான் என்ன கோருகின்றார்? ஏன்னா எல்லாமே வந்து நம்ம பார்த்திருக்கோம், எல்லாமே வந்து ஒரே ரியாலிட்டியினுடைய வெவ்வேறு பக்கங்கள் தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அதனாலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இட் ஹஸ் ஆல்சோ த இன்ஸ்டிங்க்ட் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் த இன்ஃபினிட் ஃப்ரம் விச் இட் ப்ரொசீட்ஸ் அப்படிங்கிறார் பகவான்.
அதனுடைய சோர்ஸ் வந்து அல்டிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரே சோர்ஸ் தான். அதனாலதான் இட் ஹஸ் ஆல்சோ த இன்ஸ்டிங்க்ட் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் த இன்ஃபினிட் ஃப்ரம் விச் இட் ப்ரொசீட்ஸ். இன்டெக்ரல் ரியாலிட்டி அப்படிங்கிற நம்ம டிவைன் லைஃப் டிவைன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் கான்ஷியன்ட்டும் ஒன்று ஒரே ரியாலிட்டியில தான் இருக்கு. இருக்கிறோட இன்கான்ஷியன்ட்டும் எல்லாமே பார்ட் ஆஃப் த சேம் ரியாலிட்டி தான். இது ஒரு முனைனா இது ஒரு முனை அப்படிதான் அப்படின்னு சொன்னார். பார்த்தோம். அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு, இந்த கீழே இருக்கக்கூடிய இன்ஃப்ரா ரேஷனல் அப்படிங்கிறதும் அதனுடைய ஆரிஜின் எங்க இருக்கு அப்படின்னா இன்ஃபினிட்ல தான் இருக்கு அப்படிங்கிறார். ஸோ அதுக்கு அதனுடைய இன்ஸ்டிங்க்ட் அண்ட் ஃபோர்ஸும் அதுல வேலை செய்யுது அப்படிங்கிறார். அதனால அது என்ன இருக்கு, அதுல என்ன இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளேயே என்ன இருக்கு அப்படின்னா ஒரு தெளிவற்ற ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு வயலண்ட் வெலிட்டீஸ் அப்படிங்கிறார். வெலிட்டீஸ்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றை செய்யறோம்னு நம்ம வந்து சங்கல்பிக்கிறோம், ஆனா அத ஒரு வலிமையான எண்ணமா இருப்பது இல்லை. வீக்கா நினைக்கிறது, செய்யணும்னு நினைக்கிறது, ஆனா அதுக்காக ஒரு தீவிரமான ஒரு சங்கல்பத்துடன் நினைப்பதில்லை. அதுதான் வந்து வெலிட்டீஸ்ன்னு சொல்றோம். ஏன் வெலிட்டீஸ்னா அந்த கீழே இன்கான்ஸ்டன்ட் வர்றதுனால அது வந்து அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்லை. ஏதோ ஒன்று அடையணும்னு நினைக்குது, ஆனா அது ரொம்ப ஒரு வீக்கா இருக்கு அப்படிங்கிறார். பகவான் என்ன சொல்றார், வீக்கா இருக்கு, அப்ஸ்கியூரா இருக்கு, லிமிட்டடா இருக்கு, வயலண்ட் இருக்கு அப்படிங்கிறார். எதை என்ன செய்ய விரும்புகின்றது அப்படின்னா அதுவும் வந்து அந்த முழுமுதற் தன்மை டிவைன் நேச்சரை வந்து அந்த தீவிரத்தை அது எட்ட விரும்புகின்றது. அதுவும் மொத்தம் கீழே இருக்கக்கூடிய இன்கான்ஷியன்ட்டும் எல்லாமே வந்து மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அசெண்டிங் எவல்யூஷன் தான். மேல இருக்கக்கூடிய அந்த டிவைன் நேச்சர் தான் அது கீழே பிடிச்சி இழுக்குது அப்படிங்கிறார். இட் கண்டெய்ன்ஸ் அப்ஸ்கியூர், லிமிட்டட் அண்ட் வயலண்ட் velities that move it to grasp at the intensities of the absolute and pull them down. மேலே இருக்கக்கூடிய டிவைன் இதான் கீழே இழுக்க ஒரு ட்ரை பண்ணுது. and pull them down or some touch of them into its finite action. ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த டிவைன் அந்த அந்த சக்திகள் எல்லாம் கீழே அது இழுக்குது அப்படிங்கிறார். தன்னுடைய குறுகிய எல்லைக்குட்பட்ட செயலுக்குள் அதை இழுக்கின்றது அப்படிங்கிறார். ஆனா அதனால முடியுதா? இந்த அதனுடைய முயற்சியில அது வெற்றி பெறுகின்றதா என்றால் இல்லை. ஏன் அப்படின்னா அது வந்து இக்னோரன்ஸ்ல செயல்படுது, நாட் பை நாலேஜ். அதனால அது முடியல, அதனாலதான் முடியல அது. பட் பிகாஸ் இட் ப்ரொசீட்ஸ் பை இக்னோரன்ஸ் அண்ட் நாட் பை நாலேஜ், இட் cannot truly succeed in this more vehement endeavor அப்படிங்கிறார். ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்த பரிணாம வளர்ச்சியில மேலிங்கழியும் அறிவுக்கு மேல உள்ள விஷயங்கள்லாம் வேற மாதிரி செயல்படுது, அறிவுக்கு கீழே உள்ள விஷயங்கள்லாம் வேற மாதிரி செயல்படுது. இதுக்கு இடையில அறிவு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற. The life of the reason and intelligent will stands between that upper and this nether power. On one side, it takes up and enlightens the life of the instincts and impulses and helps it to find on a higher plane the finite order for which it gropes. On the other side, it looks up towards the absolute, looks out towards the infinite, looks in towards the one, but without being able to grasp and hold their realities. For it is able only to consider them with a sort of derivative and remote understanding, because it moves in the relative and itself limited and definite. It can act only by definition, division, and limitation. These three powers of being, the suprarational, rational, and infrarational, are present, but with an infinitely varying prominence in all our activities. Salient points. The life of the reason and intelligent will stands between
that upper and this lower power. On one side, it takes up and enlightens the life of the instincts and impulses and helps it to find on a higher plane the finite order. On the other side, it looks up towards the absolute, the infinite, but without being able to grasp and hold their realities. Because it is able only to consider them with a sort of derivative and remote understanding, and also because it moves in the relative and itself is limited, it can act only by definition, division, and limitation. The three powers of being, the suprarational, rational, and infrarational, are present, but with an infinitely varying prominence in all our activities. இப்ப நம்மகிட்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட அந்த 3 ஸ்டேஜஸும் நம்மகிட்ட செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறார் பகவான். எல்லா மனிதர்கள்ட்டையும் இது செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. நமக்கு தெரியல, பகவான் வந்து அதை வந்து அழகா வந்து கோடிஃபை பண்ணி இங்க எக்ஸ்பிளைன் பண்றார். நம்ம எப்ப எத்தகைய வாழ்க்கையை வாழ்கின்றோம் அப்படின்னா, நம்ம வந்து அறிவை கொண்டு புத்தியை கொண்டு வாழும் வாழ்க்கையை தான் வாழ்கின்றோம். அத்தகைய ஒரு வாழ்வு 2 விஷயங்களுக்கு இடையில இருக்கு. ஒன்று அந்த மேல உள்ள அந்த சக்தி, சூப்ரா ரேஷனல் அப்படிங்கிறோம் இல்லையா, எல்லாமே டிவைன் சம்பந்தப்பட்டது. அப்ப நெதர் அப்படின்னா கீழேன்னு அர்த்தம். நெதர் பவர்னா அந்த இன்கான்சியன்ட், நமக்கு கீழே உள்ள விஷயங்கள் எல்லாமே, நமக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அனிமல் ஸ்டேஜ், பிளான் ஸ்டேஜ், மேட்டர் ஸ்டேஜ், கீழே இன்கான்சியன்ட், இதுக்கு நம்ம கீழே உள்ள விஷயங்கள், இதுக்கு 2க்கு இடையில தான் மனிதன் இருக்கின்றான். நம்ம என்ன செய்யறோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்மகிட்ட விலங்குகளினுடைய இம்பல்சஸ் அண்ட் இன்ஸ்டிங்ஸ் நிச்சயமாக நம்மகிட்ட இருக்குது இல்லையா, அப்பப்ப நம்மகிட்ட வெளிப்படுகின்றது. நம்ம என்ன செய்யறோம், அதையெல்லாம் நம்ம வந்து ரிஃபைன் பண்ணிக்கிட்டே வர்றோம். நம்ம ஒவ்வொரு மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா அவன்கிட்ட இருக்கிற பண்படாத விஷயங்களை வந்து பண்படுத்தி கொண்டே வருகின்றான். ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் பண்படாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும். லைஃபே அப்படிதான், தொடர்ந்து நம்ம அந்த ப்ராசஸை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். பண்படாத விஷயங்களை பண்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். இந்த பண்படாத விஷயங்களை எங்கிருந்து வருகின்றது அப்படின்னா நம்ம இன்ஃப்ரா ரேஷனல். அதுதான் பகவான் என்ன சொல்றார், இன்ஸ்டிங்ஸ் அண்ட் இம்பல்சஸ் அப்படிங்கிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஒளி ஊட்டுகின்றோம். இந்த ப்ராசஸ் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம செஞ்சு என்ன பண்றோம், அதை வந்து ஒரு உயர் தளத்திற்கு செல்லுவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். இது ஒரு பக்கம் நடக்குது. நம்ம செய்யறோம், இதெல்லாம் செய்யறோம், எல்லா மனிதனும் செய்கின்றார்கள். இன்னொரு பக்கம் என்ன செய்யறோம், நம்ம அந்த முழுமுதற் பொருள், அது சம்பந்தமான அந்த இறையம்சம், அதை எட்டுவது, அது சார்ந்த விஷயங்களை நோக்கி நாம் காரியங்களை செய்வது, அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம எதற்காக நாம் எல்லோருமே வந்து ஒரு ஆன்மீக நாட்டம் உடையவர்களா இருக்கின்றோம், எதற்காக நாம் இது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சத்சங்களை கலந்து கொள்கின்றோம், இது மாதிரி இந்த ஆன்மீக நூல்களை நாம் படிக்கின்றோம், இது மாதிரி ஆன்மீக பெரியோர்கள் அவர்களுடைய அந்த டீச்சிங்ஸ் அதை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா இதுக்கு தான். நம்ம வந்து அதுக்கு மேலே நமக்கு தெரியுது, நமக்கு மேலே இதெல்லாம் மேலே உள்ள விஷயங்கள் தெரியுது, அதை நோக்கி போகணும்னு நம்ம தான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ இதையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு மேல ஒரு விஷயம் இருக்குன்னு நல்லா தெரியுது, நம்மளால எட்ட முடியல, ஆனா மேல ஒரு விஷயம் இருக்கு நமக்கு தெரியுது, நம்மை தாண்டிய விஷயம் ஒன்று இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதை நோக்கித்தான் நம்ம எல்லோருமே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய செயல்கள் எல்லாம் இதை நோக்கி, இதில் நாட்டம் கொண்டவைகளாக அமைந்துள்ளன. ஆனா நம்மால வந்து அதை புரிஞ்சுக்க முடியுதா? நம்மால வந்து பரம்பொருள் பத்தி பேசுறோம், இறைவனை பத்தி பேசுகின்றோம், டிவைன் அம்சங்களை பத்தி பேசுறோம். நம்மால வந்து
அதை நம்மளால வந்து நம்மளுடைய வசப்படுத்த முடியல இல்லையா? இட் இஸ் பியாண்ட் அவர் கெப்பாசிட்டி. அது நமக்கு நல்லா தெரியுது. ஆனா நமக்கு தாண்டிய விஷயங்கள் இருக்குன்னு தெரியுது. ஆனா நம்மால அதை வசப்படுத்த முடியல இல்லையா? வித்தவுட் பீயிங் ஏபிள் டு கிராஸ்ப் அண்ட் ஹோல்ட் தேர் ரியாலிட்டிஸ். இது ஒரு பக்கம். எதனால ஏன் வசப்படுத்த முடியல நம்மளால? எதனால வந்து நம்மளால அந்த ஒன்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியல? லைஃப் டிவைன் படிக்கிறோம், பகவானுடைய எழுத்துக்களை படிக்கிறோம். என்ன சொல்றாரு அவர்? பகவான் என்ன சொல்றாரு? நம்ம எல்லா விஷயங்களும் நீங்க வந்து டிவைடடா இருக்குன்னு பாக்குறீங்க. டிவிஷன் கிடையாது, ஒன்னஸ் தான் உண்மை. டிவிஷன் வந்து அப்பேரண்ட். பார்க்கறதுல காட்சிக்கு எல்லாமே பலதரப்பட்ட அம்சங்களாக தெரிகின்றது. உண்மையிலேயே அதற்கு பின்னால் இருக்கக்கூடியது வந்து ஒருமைத்தன்மை, டிவைன் தான் எல்லாத்துலயும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதை நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது, அவ்வளவுதான். ஏன் அதை ரியலைஸ் பண்ண முடியல? ஏன் அதை வந்து நம்மளால வந்து ஒரு சித்தியாக அனுபூதியாக அடைய முடியவில்லை அப்படின்னா, நமக்கு அதை அடைவதற்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கிட்ட இல்லை. அதுதான் காரணம். இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம மைண்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சா நம்ம செயல்படுறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்கு? ஏதோ ஒரு இதிலிருந்து அது தருவிக்கப்பட்ட இரண்டாம் பட்ச நிலையை உடையதாக இருக்கின்றது. அதைத்தான் பகவான் என்ன சொல்றார்? சார்ட் ஆஃப் எ டெரிவேட்டிவ் அப்படிங்கிறார். அதனுடைய புரிதல் எப்படி இருக்கு? மனதனுடைய புரிதல் நேரடியான டைரக்ட் நாலேஜ் கிடையாது, டெரிவேட்டிவ். ஏதோ ஒன்றிலிருந்து அதை புரிந்து கொள்கின்றது. டெரிவேட்டிவ் அண்ட் ரிமோட் அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு நேரடியான புரிதல் இல்லை, டெரிவேட்டிவ் அண்ட் ரிமோட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய நிலைகள்லாம் எதை சார்ந்து இருக்கிறோம்? எதுவுமே இங்க அப்சல்யூட் கிடையாது. எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பவை டியூவாலிட்டிஸ். நம் மனம் வந்து அதில் தான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றது இல்லையா? நம் மனம் வந்து இந்த சாதனம், இடைப்பட்ட சாதனம் வந்து அதுலதான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றது, ரிலேட்டிவ்ஸ்ல தான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றது. அப்புறம் அதுவே பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டட். நம்மளுடைய மைண்ட் வந்து என்னுடைய மைண்ட் அவ்வளவுதான். என்னுடைய மைண்ட் என்னோட நின்று போயிடுது. எனக்கு தாண்டி அந்த மைண்ட் வந்து ஒர்க் பண்ணாது. அதனால்தான் மை இட் செல்ஃப் இஸ் லிமிட்டட் அண்ட் டெஃபினட் அப்படிங்கிறார். ஒரு வரையறுக்கப்பட்டுள்ள அம்சத்துக்குள்ளதான் அது செயல்படும். இட் கேன் ஆக்ட் ஒன்லி பை டெஃபினேஷன், டிவிஷன் அண்ட் லிமிட்டேஷன். இப்படிதான் ஹியூமன் மைண்ட் செயல்படும். இதை வச்சுக்கொண்டு நான் வைத்துக்கொண்டு எப்படி என்னால வந்து அந்த பரம்பொருள் குறித்த உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ எதனால சாத்தியம் அப்படின்னா, இதை தாண்டி அந்த ஹையர், பகவான் சொல்றாரு இல்லையா, அந்த ஹையர் பவர் அப்படின்னு, த ஹையர் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பீயிங், சூப்ரமெண்டல் கான்சியஸ்னஸ். அதனாலதான் அதன் மூலமாகத்தான் முடியும், மைண்ட்னால முடியாது. ஸோ நம்ம ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் 3 விஷயங்கள், 3 சக்திகள் செயல்படுது அப்படிங்கிறார். 3 சக்திகள். ஒன்று அறிவைக்கு மேலுள்ள அந்த உயர் நிலையிலிருந்து செயல்படும் ஒரு அமைப்பு, சூப்ரா ரேஷனல். அப்புறம் அறிவை ஒட்டி செயல்படும் அமைப்பு, நாம் இருக்கக்கூடிய நிலை, ரேஷனல். அப்புறம் அறிவுக்கு கீழே செயல்படும் அமைப்பு, இன்ஃப்ரா ரேஷனல். நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளிலும் இதனுடைய ஒரு அம்சம் குறைந்தோ நிறைந்தோ காணப்படுகின்றது அப்படிங்கிறார். These 3 powers of being, the suprarational, rational and infrarational, are present, but with an infinitely varying performance in all our activities அப்படிங்கிறார். ஸோ இப்படிதான், இதுதான் உங்களுடைய உண்மை. நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து அடுத்த செஷன் நம்ம பார்க்கலாம் சார். எஸ், சொல்லுங்க சார். சார், இந்த இன்னைக்கு வந்து நீங்க வந்து அந்த ரீசன் அண்ட் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் சைக்கிள்ல 13வது சாப்டர் எடுத்தீங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க வந்து ரியாலிட்டி அண்ட் இன்டெகிரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அது புக் 2 லைஃப் டிவைன்ல சாப்டர் 15 எடுத்தீங்க சார். இதுல வந்து போன தடவை சொல்லும் போதும் வாட் இஸ் ஆக்சுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு அரவிந்தர் சொல்றதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இன்னைக்கும் அதை வேரியஸ் இதெல்லாம் சொல்லி டுவர்ட்ஸ் எண்டு கூட பகவான் வந்து இந்த மாதிரி சுப்ரா ரேஷனல், ரேஷனல் அண்ட் இன்ஃப்ரா ரேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேஜ்ல இருக்குங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். இப்போ இந்த ஒரே ஒரு
பகவானோட அந்த இன்டெகிரல் ஸ்கீம் ஆஃப் சைக்காலஜின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் படிச்சேன்னு பகவான் சொன்னது. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இங்கிலீஷ்ல தான் இருக்கு. வாசிக்கலாமா சார்? வித் யுவர் கைண்ட் பெர்மிஷன். ப்ளீஸ் படிங்க சார். தேங்க்யூ சார். It is necessary to understand clearly the difference between the evolving soul bracketல வந்து psychic being and the pure Atman capital letter A self small self or spirit small s. The pure self is unborn, does not pass through death or birth, is independent of birth or body, mind or life, all this or this manifested nature. மேல proceed பண்ணலாமா சார்? Yes, please. It is not bound by these things, not limited, not affected, even though it assumes and supports them. The soul, on the contrary, is something that comes down into birth and passes through death, although it does not itself die, for it is immortal, from one state to another, from earth plane to other planes, and back again to the earthly existence. It goes on with this progression from life to life through an evolution, which leads it up to the human state and evolves to it all, a being of itself, which we call the psychic being. This being supports the evolution and develops a physical, a vital, a mental human consciousness as its instruments of world experience and of a disguised, imperfect, but growing self-expression. All this it does from behind a wheel, showing something of its divine self only in so far as the imperfection of the instrumental being will allow it. But a time comes when it is able to prepare to come out from behind the wheel, to take command and turn all the instrumental nature towards a divine fulfillment. This is the beginning of the true spiritual life. The soul is able now to make itself ready for a higher evolution of manifested consciousness than the mental human. It can pass from the mental to the spiritual and through degrees of the spiritual to the supramental state. Thank you, sir. Thank you. அப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி இருக்கு. இதுல பகவான் வந்து 2 விஷயங்களை சொல்றாரு. ஒன்று வந்து ஜீவாத்மனை பத்தி சொல்றாரு. செல்ஃப், ஜீவாத்மன் செல்ஃப் சென்ட்ரல் பீயிங் அப்படின்பாரு. ஜீவாத்மன் அப்படிங்கிறது இட் இஸ் ப்ரிசைடிங் ஓவர் தி எவல்யூஷன். அது வந்து பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சைக்கிள்ல தன்னை ஈடுபடுத்தி கொள்வதில்லை. அது மேல இருக்கு, தன்னை ஈடுபடுத்தி கொள்வதில்லை. அதனுடைய பிரதிநிதியாக என்ன செய்கின்றது? டெலிகேட்டாக அந்த இவால்விங் சோலை, இந்த ஜீவாத்மன் அப்படிங்கிறது நான் இவால்விங் என்டிட்டி, அது வந்து பரிணாமத்தில் ஈடுபடுத்தி கொள்வது இல்லை. இந்த ஜீவாத்மன் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். இது வந்து பகவானுடைய டெஃபினேஷன்ல சொல்றேன். யூஸ்வலா என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படியே, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மனை வந்து ஜீவாத்மன் அப்படின்னு யூஸ்வலா நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் திங்கிங்ல சம்டைம்ஸ் பீப்புள் திங்க். அது கிடையாது. பகவான் சொல்றது ஜீவாத்மன் அப்படிங்கிறது நான் இவால்விங் செல்ஃப். அது வந்து பர்த் அண்ட் டெத், அது இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டிவைன். அதுதான் நான் ஜீவாத்மன் அப்படிங்கிறார். அது வந்து எப்பொழுதுமே அந்த பர்த் அண்ட் டெத்துக்குள்ள போறது இல்லை. அது தன்னுடைய பிரதிநிதியாக என்ன செய்கின்றது? இவால்விங் சோல், அதுதான் சைக்கிக் பீயிங். அது உள்ள அனுப்பிச்சு ஒவ்வொரு பிறவியிலும் அது வந்து என்ன செய்கின்றது? அனுபவங்களை பெற்றுக்கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஃபுல்லா வளர்ந்தோன்னா ஒரு நல்ல வெல் டெவலப்டு சைக்கிக் பீயிங்காக அது மாறுகின்றது. சைக்கிக் பீயிங் அப்படிங்க மாறும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன்ல முதல் படி அப்படிங்கிறது. ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன்ல எது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா, ஒரு முழுமையான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு சைக்கிக் பீயிங் டெவலப் ஆகிறது தான். அதுக்கு அடுத்தது வந்து 2வது ஸ்டெப் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸை அடைவது. அதுக்கு அடுத்த ஸ்டேட் வந்து சூப்பர்மெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
அது இந்த ப்ராசஸ் தான் இங்க பகவான் வந்து இங்க டிஃபைன் பண்றாரு. இங்க சொல்றதும் அதே தான் சொல்றாரு. இங்க சொல்றதும் அவர் என்ன சொல்றாரு, அந்த எவல்யூஷன் ப்ராசஸ்ல கீழேந்து மேல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறார். நீங்க படிச்ச கருத்து வந்து சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறப்போ, சைக்கிக் பீயிங்கை பத்தி எங்கெல்லாம் சொல்றாரோ அதுல வந்து இந்த கருத்துக்கள் வந்து பகவான் வந்து மீண்டும் மீண்டும் இதை சொல்றார். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஜீவாத்மன் அண்ட் த இவால்விங் சோல், அதை வந்து நிறைய இடத்துல கிளாரிஃபை பண்றாரு. நீங்க படிச்ச கருத்து அதை ஒட்டியது தான். அது தவிர வந்து சார், இந்த பகவத்கீதை பேருரைகள்ல வந்து பகவான் வந்து அந்த பகவத்கீதையில வந்து இந்த ஆன்மாங்கிறது வெட்டினால் வெட்டப்படாதது, நனைத்தால் நனையாது, காய்த்தால் காயாதுன்னு அதெல்லாம் பகவான் வந்து அந்த க்ஷேத்திரம் க்ஷேத்திரஞன் அப்படிங்கிறத இதுல இது பண்ணி, அதுவும் இந்த கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப அழகா பகவான் வந்து பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்லான்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பார் சார். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் சார். அதுவும் ரொம்ப நல்லா சரி, கரெக்ட். நேச்சுரலி சோல் அப்படிங்கிறது அது வந்து அதை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாது இல்லையா? இட் இஸ் a part of the divineனால it doesn't die with the death of the body. இல்லையா? அதுதான் பகவான் சொல்றார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.